ஆப்ஷன் ட்ரேடிங்கா இருந்தாலும் சரி, இல்ல கேஷ் மார்க்கெட்ல நீங்க ஷார்ட் டெர்ம், மிட் டெர்ம், லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்க்காக டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, இந்த மூவிங் ஆவரேஜ வந்து எப்படி அப்ளை பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்டு இதுல நம்ம என்னென்ன டைப் ஆஃப் மூவிங் ஆவரேஜ் இருக்கு? இந்த மூவிங் ஆவரேஜ் மட்டும் போதுமா? நம்ம ஸ்டாக் செலக்ட் பண்றதுக்கு, இல்ல பை சிக்னல், செல் சிக்னல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. 2வது இதோட என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம ஆட் பண்ணலாம்? இத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாரி என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 2 மூவிங் ஆவரேஜ் ரொம்ப ஃபெமிலியரா யூஸ் பண்றோம். ஒண்ணு எஸ்எம்ஏ, இன்னொன்னு இஎம்ஏ. அதாவது சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எஸ்எம்ஏன்னு சொல்லுவோம். எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் இஎம்ஏன்னு சொல்லுவோம். இன்னொன்னு 3வது வந்து வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ். இது வந்து கொஞ்சம் இந்த 2 மூவிங் ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது அத ரேரா தான் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ இந்த சிம்பிள் அண்ட் எக்ஸ்போனென்ஷியல் இந்த 2 மூவிங் ஆவரேஜ் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம்? முதல் விஷயம் என்னன்னா, ஒரே ஒரு மூவிங் ஆவரேஜ் மட்டும் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, அதாவது ஆரம்ப காலகட்டத்தில ஒரே ஒரு மூவிங் ஆவரேஜ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணும்போது, அந்த மூவிங் ஆவரேஜ் லைனுக்கு மேல கேண்டில் க்ளோஸ் ஆனா பை சிக்னல், மூவிங் ஆவரேஜ் லைனுக்கு பிலோ கேண்டில் க்ளோஸ் ஆனா செல் சிக்னல் அப்படின்னு யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் 2 மூவிங் ஆவரேஜ் இல்ல 2க்கு மேற்பட்ட மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, கிராஸ் ஓவர பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு மூவிங் ஆவரேஜ் மட்டும் வச்சுக்கிட்டு, அதுக்கு மேல கேண்டில்ஸ் வரும்போது புல்லிஷ், பிலோல வரும்போது பேரிஷ்ன்னு வச்சிருந்தோம். ஆனா 2 மூவிங் ஆவரேஜோ இல்ல அதுக்கு மேற்பட்ட மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணும்போது, இந்த ஸ்மாலர் பீரியட் மூவிங் ஆவரேஜ் மேல இருந்து ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட் மூவிங் ஆவரேஜ் கீழ இருந்ததுன்னா ட்ரெண்ட் புல்லிஷ். ஸோ இது வந்து ஒண்ணோட ஒண்ணு கிராஸ் ஓவர் நடக்கும்போது பை அண்ட் செல் சிக்னல வந்து நம்ம ஜெனரேட் பண்ணோம். ஸோ இப்போ இதுல நம்ம ரொம்ப முக்கியமா இந்த மூவிங் ஆவரேஜ மட்டும் யூஸ் பண்ணா நம்மளால அக்யூரசி வந்து இன்கிரீஸ் பண்ண முடியுமானா கொஞ்சம் குறைவாவே இருக்கும். ஏன் அப்படின்னா, டைம் ஃப்ரேம் வந்து கேண்டில்ஸோட டைம் ஃப்ரேம், மூவிங் ஆவரேஜோட பீரியட் இதெல்லாமே டிபெண்ட் பண்ணி மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ மார்க்கெட் மூவ்மெண்ட் முக்கியமா நிஃப்டில நீங்க வீக்லி ஆப்ஷன் இருக்கிறதுனால, நிஃப்டிய நம்ம எடுத்துக்கிட்டா கூட நெறைய அ லேகிங்ஸ் வந்து இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஒரு சிலர் 1 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவாங்க கேண்டில்ஸ். ஒரு சிலர் 5 மினிட்ஸ் இன்ட்ராடேக்கு, ஒரு சிலர் 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அ பட் இந்த மூவிங் ஆவரேஜோட வேற என்ன ஸ்ட்ராட்டஜி ஆட் பண்ணலாம்? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அதாவது அந்த பிரேக் அவுட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இதோட ஆட் பண்ணும்போது மூவிங் ஆவரேஜோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல ஆட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது மொமெண்டம் இண்டிகேட்டர்ஸ யூஸ் பண்ணலாம். லைக் ஆர்எஸ்ஐ, அ எம்ஏசிடி இந்த மாரி மொமெண்டம் இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். 3வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வால்யூம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ ரோல். ஏன்னா 2010க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வால்யூம் பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணல. பட் ஆனா 2010க்கு அப்புறம் வால்யூம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிகர். ஏன்னா, ஒரு ஸ்டாக்ல, இண்டெக்ஸ்ல எப்போ அதிகமான வால்யூம் ட்ரேட் ஆகுது, பையர் அதிகமாகறாங்களா, செல்லர் அதிகமாகறாங்களா, அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, டிமாண்ட் அண்ட் சப்ளைய வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த வால்யூம் ரொம்ப கீ ட்ரிகரா இருக்கு. இப்போ ஷார்ட் டெர்ம்க்கு என்ன பீரியட் மூவிங் ஆவரேஜ்ல யூஸ் பண்ணலாம்? 10 அண்ட் 20 டேஸ்க்கான இஎம்ஏ, எஸ்எம்ஏ யூஸ் பண்ணலாம். இந்த எஸ்எம்ஏன்றது என்னன்னா, ஆவரேஜா எடுத்துட்டு வரும் கால்குலேஷன். அதாவது 10 பீரியட் அப்படின்னா, 10 பீரியடோட வேல்யூவ ஆட் பண்ணி 10ஆல டிவைட் பண்ணும். இஎம்ஏன்றது வந்து லேட்டஸ்ட் பீரியடுக்கு வெயிட்டேஜ் கொஞ்சம் அதிகமா குடுக்கும். இப்ப ஷார்ட் டெர்ம்க்கு வரலாம். 10 பீரியட், 20 பீரியடோட 2 மூவிங் ஆவரேஜ் வந்து எஸ்எம்ஏவும் யூஸ் பண்ணலாம், இல்ல இஎம்ஏ கூட யூஸ் பண்ணிக்கலாம். மீடியம் டெர்ம் வரும்போது 50 டே பீரியட வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். லாங் டெர்ம் வந்து 100 அண்ட் 200 இஎம்ஏ யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதுல வந்து நம்ம கவனிக்கக்கூடியது என்னன்னா, இந்த மூவிங் ஆவரேஜோட கிராஸ் ஓவர் முதல் விஷயம். அதே மாரி மூவிங் ஆவரேஜுக்கும் கேண்டில்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் 2வது விஷயம். 3வது வால்யூம். இத 3த்த பேஸ் பண்ணி தான் நம்ம இன்வெஸ்ட்மென்ட்க்கு எய்தர் அது ஷார்ட் டெர்ம்ல, லாங் டெர்ம்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல இன்னொன்னு என்னன்னா, கோல்டன் கிராஸ் ஓவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ ட்ரிகர். கோல்டன் கிராஸ் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஷார்ட் டெர்ம் மூவிங் ஆவரேஜ் வந்து லாங் டெர்ம் மூவிங் ஆவரேஜோட கிராஸ் ஓவர் நடக்கிறத கோல்டன் கிராஸ் ஓவர்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஷார்ட் டெர்ம் மூவிங் ஆவரேஜ் வந்து அப்படியே மேல இருந்து கீழே டர்ன் ஆகும்போது, லாங் டெர்ம் மூவிங் ஆவரேஜுக்கு பிலோ டர்ன் ஆகும்போது அதை வந்து டெத் கிராஸ் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கோல்டன் கிராஸ் ஓவர்ன்றது ஸ்பெசிஃபிக்கா எந்த ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கும் நம்ம மென்ஷன் பண்றதில்ல. பட் ஆனா ஒரு சிலர் 50, 200 யூஸ் பண்றாங்க லாங் டெர்ம் பேசிஸ்க்கு. ஒரு சிலர் 100, 200 யூஸ் பண்றாங்க. பட் ஸ்மாலர் பீரியட்
ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியடை விட அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும்போது அது கோல்டன் கிராஸ் ஓவர் அப்படின்றத சொல்லலாம். இந்த மூவிங் ஆவரேஜை பற்றின மேலும் மேபி நீங்கள் வால்யூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வால்யூம் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, ஆன் பேலன்ஸ்டு வால்யூம் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, வால்யூம் பேஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, அதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏசிடி, ஆர்எஸ்ஐ, ஸ்டொக்காஸ்டிக் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த செஷனை பற்றின உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.